இன்றைக்கி தைப்பூசத்தோட 3வது நாள். இன்றைக்கி நல்லபடியாக வந்து காலையில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. காலையில் சாமி கும்பிட்டு என்ன டிஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரவை தான் இருந்தது வீட்டில். ஸோ ரவை உப்புமாவும் தேங்காய் சட்னி தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள மதியானம் உள்ள வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாழைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வடையும் தயிர் சாதமும் சிம்பிளாக பண்ணிக்கிறலாம் அப்படி சொல்லிட்டு தான். எனக்கு இந்த வாழைப்பூ வடைனா செய்யவே தெரியாது. எல்லாமே ஹஸ்பண்ட் தான் வந்து டிப்ஸுனால் சொன்னார். என்னை விட என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லாவே சமைப்பார். அவர் முன்னாடி பேச்சுலராக இருக்கும்போதே சமைப்பாரா. முன்னாடி நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ கால் பண்ணுவேன், சமைச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு பாரு போனா அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். நான் அதோட இவ்வளோ சமைப்பீங்களாங்க அப்படி ஆமாம், நான் பேச்சுலராக இருக்கும்போதே சமைக்க கற்றுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்னா சமைப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கன்னிகா, சோபியா, சிபானா, முத்துலக்ஷ்மி இவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய காய். ராபின் அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்